டேய் 300 சவரனடா உனக்கு. 300? 500ண்ணே. இப்போ 300, மிச்சம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஓ, சப்போஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த 200 கிடைக்கலன்னா என்ன பண்ணுவே? போல நீயே போய் சொல்லு, எனக்கு இதுவே போதும், இதுலயே நான் உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு. ப்ரோ 500 சொன்னதுனால தான் நான் கல்யாணத்தையே வைக்க சொன்னேன். மிச்சம் தரல, அம்மா அப்பா வச்சு டெய்லி டார்ச்சர் தான். அது அவங்க பொண்ணை நல்லா வாழ வைக்க தாண்டா தராங்க. நீ மிச்சம் கேட்டு கொடுமைப்படுத்துறதுக்கு இல்லை. உன்னை பத்தி விசாரிச்சாவளா? நீ என்ன வேலை பார்க்குற, எப்படிப்பட்ட ஆளு எல்லாம்? இல்லை விசாரிக்காம தான் பொண்ணை தராங்களா இப்படி? இல்லை நீ 500 கார் வேணும் அப்படிலாம் கேட்கும்போதே அவங்க உனக்கு பொண்ணு கிடையாதுன்னு சொல்லியிருக்கணுமே. இதெல்லாம் நீ கேட்டு உனக்கு பொண்ணு தராங்களே, அதுதான் யோசிச்சேன். சரி ரைட்டு. ஏன்னா எப்படின்னு அதெல்லாம் விசாரிச்சிருப்பாங்க, நம்ம பக்கத்து வீடோ இல்லை சொந்தக்காரங்கிட்டயோ. அங்கே விசாரிச்சு என்ன சொல்லுவாங்க? பையன் தங்கமான பையன், எந்த கட்ட பழக்கம் கிடையாது, அவனுக்கு பொண்ணு கொடுக்க அங்கங்கே போட்டி, நீங்க முந்திக்கிறீங்க, இப்படித்தானே சொல்லுவாங்க. அதனால அதை விடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைய பற்றி 24-25 வருஷமா பொத்தி பொத்தி வளர்த்து அந்த கிளிக்கு ஒரு கல்யாணம் பண்ணும்போது அவனுக்கு அந்த மாப்பிள்ளைக்கு எவ்வளோ சம்பளம், கார் வச்சிருக்கானா, வீடு வச்சிருக்கானான்னு மட்டும் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா அப்பாவோட குணத்தை பாருங்க. ஏன்னா இவன் தப்புனாலும் புத்திமதி சொல்றதுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல குணம் இருக்கணும். உங்க பொண்ணு வாழ்க்கையில நல்லா இருக்கணும் தானே நீங்க நகை போடுறீங்க. அது உங்க விருப்பத்துக்கு நீங்க போடணும். அந்த நகையை எப்படி அவன் கேட்கலாம்? அவன் நகையை கேட்டால் சொல்லுங்க, வெளியே போட நாயணும். ஏன்னா நீங்கள் உங்கள் பொண்ணை பேரம் பேசி யாருக்கிட்டையும் விற்கல. ஒரு பொண்ணுக்கு நீங்கள் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறீங்க. அப்போ அதுக்கு நீங்கள் சொல்லணும், என் பொண்ணுக்கு நான் இது பண்ணுவேன் தம்பி, என் பொண்ணை நல்லா பார்த்துக்கணும். அவனா இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும் போதே தெரிஞ்சுக்கணும், அவன் பொண்ணு பக்கம் வரல, சம்பாதிக்க வந்திருக்கான். பையனை பற்றவங்களும் யோசிக்கணும், சொல்லி கொடுக்கணும். எப்போ நீ கல்யாணம் பண்ணுற பொண்ணை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும். நீங்களும் எப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அங்கே இருந்து ஒரு 100 பவுன் வாங்கலாம், 50 பவுன் வாங்கலாம். ஏன்னா நம்ம தான் படிக்க வச்சுருக்கோமே, படிக்க வச்சதுக்கு சேர்த்து வாங்கணும்ல. லஞ்சமா வட்டியா அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. நல்லா விசாரித்து கல்யாணம் பண்ணி கொடுங்க. பொண்ணுங்களும் கொஞ்சம் யோசிங்க. கல்யாணம் பண்ணி கொடுமை அனுபவிச்சா சூசைட் பண்ணக்கூடாது. இங்கே எல்லாரும் சூசைட் பண்ணுறது இல்லை, ஆனால் சூசைட் பண்ணுறவங்களுக்கு, பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சூசைட் பண்ணால் உங்களுக்கு கட்டினவன் 1 வருஷம் தானே அனுபவிப்பானா, இல்லை ஒரு 6 மாதம் அதுக்கடுத்து வெளியே வந்து வேற கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவான். ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசையை பற்றி வளர்த்து படிக்க வச்ச அந்த அம்மா அப்பா கடைசி வரை ஃபோட்டோ பார்த்து அழுதுட்டு இருக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிடுங்க. தண்டனை யாருக்கு கிடைக்குது? உங்கள் அம்மா அப்பா கிடைக்குது. தப்பு ஒருத்த பண்ணணும், தண்டனை உங்கள் அம்மா அப்பா அனுபவிக்கணுமாங்கிற மாதிரி. தைரியமாக வெளியே வந்து பேசுங்க. இந்த சொசைட்டியில் பொண்ணுங்களுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் இருக்குது. ஸோ பொண்ணுங்க தைரியமாக வெளியே வந்து பேசலாம். கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது காரு வீடுன்னு மட்டும் இனிமேல் பார்க்காதுங்க, கேரக்டரையும் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுவும் அம்மா அப்பா கேரக்டரை மெயினாக பாருங்கள். நான் எல்லா பசங்களையும் தப்பு சொல்லலை, எல்லா பேரண்ட்ஸையும் தப்பு சொல்லலை. 1-2 பேர் இந்த மாதிரி இருக்காங்கல்ல, அவங்கள தான் சொல்கிறேன். அண்ட் இது ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஸோ நீங்கள் பொண்ணு கட்டி கொடுக்கும்போது வரதட்சணை அவன் கேட்டான்னா வெளியே போனாய வரதட்சணை கேட்டால் பொண்ணு கிடையாதுன்னு சொல்லி பாருங்கள், கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இங்கே பாதி பேருக்கு பொண்ணு கிடைக்கிறதே இல்லை. இதில் 10 பவுன் 20 பவுன் எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டு நீங்கள் பொண்ணு இல்லைன்னா அந்த பயத்தில் எவனும் கேட்க மாட்டான். நீங்கள் உங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும்னு பார்த்து பண்ண போகிறீங்க. கல்யாண வாழ்க்கையில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். நான் அட்ஜஸ்டே ஆக மாட்டேன்னா அந்த கல்யாண வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் இருக்காது. புருஷன் பொண்டாட்டி வரவுல ஈகோ வச்சு பழகாதீங்க, சாரி சொல்லி பழகுங்க, நல்லா வாழுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் யாரோட மனசையும் புண்படுத்த பேசலை. அப்படி யாரையாவது பாயிண்ட் பண்ணி புண்படுத்தி பேசுறதுன்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியை பற்றி வளர்த்து குரங்கு கையில் கொடுக்காதீங்க.